200 கோடியை விட்டுட்டு சம்பாதிக்கிறதுக்காக வர்றாரு. எங்க முதலமைச்சர் மாதிரி தளபதினே எங்க முதலமைச்சர் தான் பேரு. அவருக்கு இப்போ வந்தது அவர் நடிகர் தான், இது தளபதி கிடையாது. சரியா? திமுக தளபதிக்கு மேல முதலமைச்சருக்கு மேல சிஎம் எங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு மேல இன்னும் ஒருத்தன் தமிழ்நாட்டுல யாரும் பிறந்து வர முடியாது. வரலாறு திரும்புறதுக்கு இவங்களை விட்டு வர முடியாது. தலைவர் வெல்வன்னா மக்களுக்கு தான் கஷ்டம், தளபதிக்கு கஷ்டம் இல்ல. சரியா? விஜய் எல்லாம் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. 41 ரூபாய் கொண்டுட்டு 41 ரூபாய் கொண்டு விட்டு என்னன்னு வீட்டுல போய் பனையூர்ல படுத்துக்கிட்டா என்னங்க பண்ணுவாங்க? உடனே வந்து எங்க முதலமைச்சர் வந்து சிஎம் எல்லாமே நைட்டா எல்லாமே எல்லா முதலுதவியும் பண்ணி எல்லாமே கூட இருந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் போட்டிக்கிட்டு 71 நாள் கழிச்சு பார்த்தாரு. அவர் வந்து சிஎம் வந்து என்ன பண்ணிடுவாரு சொல்லுங்க பாப்போம். சிஎம் வந்து என்ன செய்வாரு? அவர் என்ன நடிகர் தான் லாய்க்குங்க. 200 கோடி விட்டுட்டு வந்தாருன்னா 2000 கோடி சம்பாதிக்க வந்திருப்பாரு. எம்ஜிஆர் மாதிரி வர முடியாது, எங்க தலைவர் எங்க முதலமைச்சர் மாதிரியும் வர முடியாது, எங்க துணை முதல்வர் மாதிரியும் வர முடியாது. எவனும் வர முடியாது தமிழ்நாட்டுல இனிமேல். சரியா? எங்களை தவிர எவனும் வர முடியாது. இவன் 2 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு டிக்கெட்டுக்கு 2000 ரூபாய்க்கு விட்டா இவன் ஊழல் பண்ணலையா? ஊழல் பண்ண செங்கோட்டை நினைச்சாதுக்கிட்டாங்க ஊழல்வாதி இல்லையா? ஊழல் அரசியல்வாதின்னு பெரியார போட்டுக்கிட்டு இதெல்லாம் பேசலாமா? 2026 முதலமைச்சர் 200 தொகுதிக்கு மேல திமுக கூட்டணி அடிச்சு வரும். எங்க முதலமைச்சர் தான் முதலமைச்சர் திரும்பவும். 2026 31 எங்க முதலமைச்சர் தான். ஆமா, எங்க துணை முதல்வர் இளைவர் இருக்காரு, அவர் இருக்கிற எங்க திமுக தான். வேற யாரும் ஜெயிக்க முடியாது, வரவும் முடியாது. வந்தா தமிழ்நாட்டை காப்பாற்றவும் முடியாது, பிஜேபி இருந்து காப்பாற்ற முடியாது. பிஜேபி இருந்து எதிர்த்து பேசி அதை சாதனை படைக்கணும்னா எங்க முதலமைச்சர் தான், வேற யாராலும் முடியாது. அதிருப்தி எல்லாம் இல்ல, இவங்களா சும்மா சொல்லிக்கிறது. அதிமுக காரங்க பிஜேபி காரங்க இல்ல, மக்கள் யாரும் சொல்லல அதிருப்தின்னு. சரியா? மக்கள் யாரும் சொல்லல, இவங்களும் அதிருப்தின்னு சொல்றாங்க. மாற்றம் வராது. 31 எங்கதான் மாற்றம்? இதுதான் நல்லது. எங்க கூட்டணி எல்லாத்துக்கும் மேல வலுவா இருக்கு, திறமையா இருக்கு. 200க்கு மேல. ஆமா, 200 படைப்போம் வரலாறு கண்டிப்பா. சரியா? 2000 ரூபாய் கொடுக்காரு, மணிக்கிழங்கு கொடுக்குறாரு. 89ல இருந்து அவங்களுக்கு பயமாயி போச்சு. சரியா? சாதி கலவரத்தை தூண்டி விட்டு மத மொழியை தூண்டி விட்டு எல்லாத்தையும் கலவரத்தை தூண்டி விட்டு மோடி வந்தாலும் சரி, கேடி வந்தாலும் சரி, இங்க ஒருத்தர் ஒண்ணும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டுல திரும்ப ஜெயிக்கும், அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. 200க்கு மேல ஆமா கண்டிப்பா ஜெயிக்கும். சீரா ஜெயிக்குது. இன்னைக்கு நான் இன்னைக்கு பட்டி எடுக்க இதே நீங்க எலெக்ஷன் கேட்டு பாருங்க, கண்டிப்பா ஜெயிக்குது. மக்களுக்கு விவசாயிக்கு 89ல இருந்து கலைஞர்ல இருந்து பூராமே இருந்தாங்க. இப்ப மகளிர் குழு லோன் தள்ளுபடி, காலை டிபன், சரியா, பிள்ளைகளுக்கெல்லாம். அடுத்து இன்னும் எண்ணில் அடங்காத சொல்ல முடியாத நலத்திட்டங்கள்லாம் செஞ்சிருக்காரு. அவர் சொன்னதை விட அதிகமா செஞ்சிருக்காரு, இன்னும் செய்யறாரு. எடப்பாடி அன்னைக்கு என்ன சொன்னாரு? 1000 ரூபாய் கொடுக்க முடியாது, இது சாத்தியமாதான்னு சொன்னாரு. இன்னைக்கு 2000 ரூபாய் கொடுப்பேங்க, எப்படி கொடுப்பாரு? எதை வச்சு நம்புறது? எப்படி பண்றது? இவர் வந்த உடனே இலவசமெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாரு. யாரு? விஜய். இலவசம் எல்லாம் வேண்டாம், ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அவர் மோடி இங்க இலவசம் வேண்டாங்காரு. பீகார்ல அங்கெல்லாம் வேணும்னு கொடுத்தாருல. எங்க முதலமைச்சர் செய்யற திட்டங்கள்லாம் நல்ல திட்டங்கள், வரவேற்கிறாங்க மக்கள் எல்லாருமே. ஆமா, இந்தியா முழுவதும் பரவிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துதான் பீகார்ல காப்பி அடி சொல்றாங்க. இதை பார்த்துதான் அதிமுக எடப்பாடியை முன்னாள் முதல்வர் எடப்பாடியவும் காப்பி அடிச்சு தான் சொல்றாரு. சரியா? யாருக்கும் திட்டம் போட தெரியாது எங்க முதல்வர் சொல்றது. அதனால 31 சின்னவர் துணை முதல்வர் இருக்கிற அவர் தான். புதுதாக பல்வேறு கட்சிகள்லாம் தோன்றாங்க. முக்கியமா பார்த்தோம்னா விஜய் அவர்கள் கூட வந்திருக்காங்க. எப்படி பார்க்கலாம்? இந்த அரசியல் ஒரு டஃப்பா இருக்குமா? தோன்றுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, திமுகவுக்கு பாதகமா இருக்காது. இப்போ தினகரன் அப்படி சொன்னேலா, தினகரன் வந்து 2019 2021 அவருக்கு கொஞ்சம் மவுசு இருந்துச்சு. அது காரணம் என்னன்னா, எடப்பாடியார் 10.5% முக்குளத்தூருக்கு இல்லாமாக்குனதும், 18 எம்எல்ஏக்களை டிஸ்மிஸ் பண்ணதும், சசிகலா விலக்கி வச்சதுமா ஒரு தென் மாவட்டங்களில் ஒரு குதிகலமாக டிடிவி தினகரனுக்கு பயங்கரமாக ஒரு மவுசு இருந்துச்சு. அந்த மவுசு நேற்றைய வர எடப்பாடி துரோகத்தை வீழ்த்தாம விட மாட்டேன், எனக்கு எதிரி துரோவின்னுட்டு இன்னைக்கு போய் சேர்ந்ததுனால அந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஓட்டு போட மாட்டாங்க. ஆமா ஆமா ஆமா, தென் மாவட்டங்கள் பாஜக என்ன வெளியே தமிழ்நாட்டில் பாஜக வேற ஒன்றும் முடியாது.
அது அப்ப மீண்டும் ஸ்டாலின் அவரோட ஆட்சி தான். மீண்டும் தளபதியார் ஸ்டாலின் ஆட்சி தான். அது எந்த 200 மாற்றம்? தொகுதி வெற்றி பெறுவோம் சொல்றாங்க, கன்ஃபார்மா கிடைச்சிருமா? அதாவது 200 தொகுதியை காட்டிலும் நிச்சயமா ஆட்சி அமைக்கும். அது நமக்கு கன்ஃபார்ம். ஆமாம், மறுபடியும் திமுக தான் ஆட்சி, ஸ்டாலின் தான் முதலமைச்சர். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை எது பேசுவாங்க, விஜய் வந்திருக்காங்க, பிஜேபி உள்ள ஒன்றும் நடக்காது. நடக்க போகிறது ஒன்றும் இல்லை, திமுக ஆட்சி தான் அடுத்து. அதிபர் நல்ல ஒரு சீட்டு மெஜாரிட்டியோடு பிடிச்சு ஆட்சி அமைக்கும். ஆமாம், அதுக்காக 200 நான் சொல்லலை, 200க்கு கீழே கூட வரும், அதெல்லாம் சொல்ல முடியாது. திமுக ஒரு 140 இடம் மெஜாரிட்டியில் வச்சு ஆட்சி அமைக்கும். கூட்டணியெல்லாம் நம்ப முடியாது. இப்ப 2026 தேர்தலில் இந்த மாநாடு எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? கண்டிப்பா எழுச்சியை கொடுக்கும். அதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. தளபதி ஆசைப்பட்ட மாதிரி 200 தொகுதி கண்டிப்பா வெல்லுவோம். அதுல எந்த ஒரு மாற்றம் கருத்து கிடையாது. புதிதாக பல்வேறு கட்சிகள்லாம் தோன்றிருக்கு. அதெல்லாம் திமுகலாம் என்னங்க தாவக அதெல்லாம் யாருங்க வரல? திமுக ஒரு மேட்டர் கிடையாதுங்க, சுஜிபி வரலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இல்ல, அவர் மக்கள் என் பின்னாடி இருக்காங்க, குடும்பத்துல ஒரு ஓட்டு எனக்கு இருக்குன்னு ஒரு கருத்து நானும் தான் என் பின்னாடி தான் 1000 ஓட்டு இருக்கு, நான் சொன்னா ஒத்துக்கலாம். நீங்க அவர் என்னங்க கூத்தாடி தானங்க அவருக்கு என்னங்க இருக்கு? சினிமாவை கைத்திட்டு போவ அரசியலுங்க இது. எப்படியா அப்புறம் ஜாமான் திமுக சந்திக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு விஜயெல்லாம் ஒரு ஆளா கிடையாது, மேட்டரே கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்ப எதிர்கட்சிகள் வந்து பலமாக தொடங்கி இருக்கிறது. கடந்த காலங்களில் பிறந்து சென்ற தினகரன் அவர் கூட இந்த கூட்டணி இடம்பெற்றிருக்காங்க. இது எப்படியாவது ஸ்டாலின் அவருக்கு ஒரு டஃப் கொடுக்கும்? எதுவுமே கொடுக்காது. அவங்க அதிமுக பிரிஞ்சிருந்தாங்க, ஒன்று சேர்ந்திருக்காங்க. இதனால எங்களுக்கு என்ன இருக்கு? நாங்கள் திமுக அதிமுக எதுக்காக இருக்கலாம், எதுக்கு தெரியாத திமுகவுக்கு ஒரு மேட்டரும் கிடையாது. அவங்க சேர்ந்தாலும் சேராட்டாலும் எங்களுக்கு எந்த தாக்கத்தையும் உண்டாங்க. ஓகே, அப்ப 2026 யார் ஆட்சி அமையும்? மீண்டும் திமுக ஆட்சி 200 ஜெயிப்போம். 200 கண்டிப்பா ஜெயிப்போம். 200 ஜெயிப்போம், வரலாறு படைப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கான்ஃபிடண்டா இருங்க. இந்த கம்பத்துல எல்லாம் ஏற்ற மாட்டோம். நாங்கள் வந்து அணில் தாவர மாதிரி தாவ மாட்டோம். கழகத்துக்கு கட்டுப்பட்டு நிர்வாகிகள் எல்லாரும் வந்துருக்கோம். நல்லா பார்த்தீங்களா? எப்படி இருக்கு பார்த்தீங்கல்ல? கொஞ்சம் அப்படியே கேமரா காட்டுங்க, எல்லாரும் காட்டுங்க. ஆரவாரம் முடியாது, விசில் அடிக்கிறாது, என்ன முடியாது. வந்த தலைவர் வர போறாரு, பார்த்துட்டு நாங்கள் கிளம்ப போறோம். அவ்வளோ. இப்ப அவங்களும் இளைஞர்களை தான் கூட்டம் கூட்டாங்க, அங்கெல்லாம் கிரீஸ் செலவுப்பட்டுச்சு. இந்த மாதிரி மீட்டிங்ல எந்த ஒரு கிரீஸ் கூட செலவு பண்ணல. எப்படி பார்க்கலாம்? இது திராவிட மாடல், அது தற்கூரி மாடல், அது அணில் குஞ்சுகள் மாடல். இது வந்து திராவிட மாடல். இங்க அது இருக்காது, வாய்ப்பே இல்லை. ஸ்டாலின் அவர் சொல்ற மாதிரி மீண்டும் திமுக ஆட்சி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதிகமாக இருக்கு. 230 தொகுதி 220 தொகுதி திமுக தான் வேணும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. கூட்டணி கட்சியிலே பேசாதீங்க, பிஜேபியே பேச வேண்டாம். பிஜேபி அஜெண்டா இங்க செல்லாது. மற்ற எந்த மாநிலத்திலும் செல்லும், தமிழ்நாட்டில் அது எடுபடாது. முக்கியமா பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தினகரன் அவர் வந்து சேர்ந்திருக்காங்க. கடந்த காலங்களில் தென் மாவட்டங்களில் டிடிவி தினகரன் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இந்த தடவை ஏதாவது வாய்ப்பு இருக்காது? சான்ஸே கிடையாது. இல்லையா? எந்த முக்குளத்தோர் ஓட்டு ஒத்த ஓட்டு விழுது அந்த ஓட்டு தினகரனுக்கு சான்ஸே இல்லைங்க. ஓட்டை விழுகாதுங்க. பயங்கரமான எதிர்ப்பில் இருக்காங்க. இந்த மீட்டிங் நம்ம எப்படி பார்க்கலாம்? மீட்டிங் சிறப்பா இருக்கு. இந்த மீட்டிங் அடுத்த முதலமைச்சர் அவர் தானுங்க. அடுத்த ஆட்சி வைக்க போறது திமுக. அதனால மீட்டிங் வந்து உங்களுக்கு எந்த இது இல்லையே, இந்த அழகா போயிட்டு இருக்கு. நல்லா ரன் பண்ணியிருக்காங்க. நல்லா ஓகே, நல்லா அமைஞ்சிருக்கு. வின் பண்ண போறது திமுக தான். 31 வின்னிங் திமுக தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. வேற எந்த கட்சியாலும் தமிழ்நாட்டில் இனிமேல் ஆட்சி அமைக்க முடியாது. அதுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அவ்வளவு திட்டங்கள், நலத்திட்டங்கள், மக்களுக்கு போய் சேர வேண்டிய திட்டங்கள், அனைத்து திட்டங்கள் போய் சேர்ந்துருக்கு. காலை உணவு திட்டம், பிள்ளைகளுக்கு கல்வி கடன் கொடுக்க மாட்டேன், 2500 கோடி தரமாட்டேன்னாங்க. அதை பத்தி கவலைப்படல எங்க தலைவர். இந்திய 3வது மொழியா கொண்டு வந்தாத்தையும் கொடுப்போம்னு மிரட்டாங்க. அதுக்கு அடி பண்ணியல. தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு தலை பணியாது. இல்ல, இதுல முக்கியமா எய்ம்ஸ் மருத்துவமனை கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அண்மையில திறக்க இருக்காங்க. எப்படி பார்க்கலாம்? நீண்ட காலமாக கடந்த தேர்தலில் கூட துணை முதலமைச்சராக கூடிய உதயநிதி ஸ்டாலின் கூட அதை வச்சுதான் அரசியல் பண்ணி மக்கள் மத்தியில, குறிப்பா தென் மாவட்ட மக்கள் மத்தியில வாக்குலாம் வாங்கியிருந்தாங்க. இந்த தேர்தலில் எய்ம்ஸ் திறக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு சாதகம் அமையுமா? எந்த சாதகமும் அமையாது. எய்ம்ஸ்னால எந்த சாதகமும் இல்லை. அது என்னைக்கே முடிஞ்சு என்னைக்கே வர வேண்டியது. தமிழ்நாடு வந்து பிஜேபி ஆள் வந்து வஞ்சிக்கப்பட்ட ஒரு ஊர், ஒரு நாடு. இந்தியாவில் வஞ்சிக்கப்பட்ட பகுதி வந்து தமிழ்நாடு பகுதி. அதனால பிஜேபி வந்து என்னைக்குமே தமிழ்நாட்டுக்கு செய்யாது. அது ராம பூமி, இது ராமசாமி பூமி. அது ராம பூமி, இது ராமசாமி பூமி. இங்க வந்து அவங்க பாச்சா பழிக்காது. அவங்களால இங்க எதுவும் செயல்படுத்த முடியாது. அவங்க ஜெயிக்கவும் முடியாது. இதுதான் வந்து இங்க நடக்க போகுது. இது திராவிட மாடல், பெரியார் மண்ணு, தமிழ் உணர்வு உள்ளவங்க இங்க இருக்காங்க. மற்ற மாதிரி கிடையாது, மற்ற மாநிலம் மாதிரி கிடையாது. கண்ணை மூடிட்டு யாருக்குனாலும் ஓட்டு போடுங்க. சிந்திச்சு எல்லா மக்களும் ஓட்டு போடுவேன். ஒவ்வொரு மனுஷனும் சிந்திப்பேன்.
அப்படிப்பட்டது ஒரு தமிழ். ஏன்னா அந்த சிந்தனையை உருவாக்குனது, அந்த சமத்துவம், அந்த சமநீதியை உருவாக்குனது பெரியார். அதனால இங்க வந்து திமுக மட்டும்தான் ஜெயிக்கும், வேற யாராலும் ஜெயிக்க முடியாது. ஸ்டாலின் தவிர மற்ற வேற ஆறுகளுக்கு ஆணை பிடுங்கவே முடியாது. ஏம்னாக்கா எங்களுக்கு என்ன உதவி பண்ணாங்க மற்ற இதுல வந்து என்ன பண்ணாங்க? எதுவும் பண்ணவே கிடையாது. இன்னைக்கு எங்க ஊரை பொறுத்துக்கிட்டா நாங்கள்லாம் கிராமத்துக்காரங்க. இன்னைக்கு வந்து எவ்வளவோ பொது நலத்துறை ஒரு ரோடு போடுறதும் சரி, கழிப்பறையும் சரி, குளிப்பறையும் சரி அத்தனையும் கட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முதல்ல வந்து யாருமே பண்ண கிடையாது. ஆனா இப்ப வந்ததுக்கு பின்னாடி அதிகம் பண்ணி கொடுத்துருக்காரு. திமுக ஆட்சினாவே மோசம்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்கல்ல. எங்களுக்கு மோசம்ன்றது கிடையாது. அவங்க வந்து எங்களுக்கு நல்ல உதவி பண்ணியிருக்காரு. உதவி பண்ணியிருக்கவங்களுக்கு நம்ம உதவி பண்ண முடியும். அப்படி என்ன ஸ்டாலின் உதவி பண்றாங்க? என்ன பண்றாருங்க? எங்களுக்கு விளக்கு லைட் போட்டிருக்காரு, தெருவு போட்டு கொடுத்துருக்காரு, பாத்திரமும் கட்டி கொடுத்துருக்காரு, குளிப்பறை கட்டி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தண்ணி வசதியில இருந்து சிண்டெக்ஸ் வாங்கி வச்சிருக்காரு. விளக்கு இதுகெல்லாம் அங்கன என்னென்ன பண்ணணுமோ அத்தனை பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு முதல்ல வந்தவங்க எங்களுக்கு எதுவுமே பண்ணவே கிடையாது. ஆனா இதுக்கு முதல்ல எங்களுக்கு யாரும் பண்ணது கிடையாது. அப்ப ஸ்டாலின் பண்ணிருக்காருன்னா ஓட்டு எத்தனை வருஷம் வந்தாலும் அதை ஆணியை புடுங்கவே முடியாது. எங்களுக்கு விஜய் இத்தனால படம் எடுத்து இது பண்ணார்ல, சம்பாதிச்சார்ல, அவரு ரீல்ல ஒண்ணும் பண்ணல. அடுத்து ரியலா நாளைக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு? எப்படி கொடுக்க? மக்கள் மேல நம்பிக்கை வரணுமே. நம்பிக்கை இப்ப யாரா இருந்தாலும் சரி, மக்களை யார் நம்புறாங்களோ அவங்கதான் ஜெயிப்பாங்க. மக்கள் அவர் நம்புறாரு, சும்மா சொல்லிக்கிறாரு உங்கள் விஜய் உங்கள் விஜய்னு. ஃபுல்லா ஃபேன்ஸ் தான். சும்மா கூட்டம் கூடுறவங்களாம் பெரிய ஆளாயிர முடியாதுல்ல. மக்களை இவன் நின்றா ஜெயிப்பான் உனக்காண்டி அப்படின்னு நம்பிக்கை வரணும். மக்களுக்கு நம்பிக்கை வந்தாதான் போய் நிக்க முடியும் அந்த இடத்துல. நம்பிக்கையே இல்லாத ஆள்கிட்ட சும்மா போய் நிக்க முடியாதுல்ல. நமக்கு ஏதாவது பயன் கிடைக்கணும்ல. போய் நின்றா பயணம் இல்லாத இடத்துல போய் நம்ம எதுக்கு நின்றுக்கிட்டு 200 கோடி போகுதுன்னா இப்ப 2000 கோடிக்கு மேல வரும். ஜெயிச்சா வரும். நான் சொல்றதே கம்மியா தான் நான் சொல்றேன். கிடைக்கும், அதிகமா கிடைக்கும், வாய்ப்பு இருக்கு. 200 கோடிக்கு வரல. 200 கோடியை விட்டுட்டு அவர் 6 வர சொன்னா 200 கோடி விட்டுட்டு 6 வர சொன்னா அது பத்தலன்னு தான் அடுத்த அரசியலுக்கு வராரு. ஆமா, 500 ரூபாய்க்கு வேலைக்கு போற ரேஷன் கடை அரிசியை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் சாப்பிடுறோம். இது பூரா அண்ணன் யாரு கொடுக்கறது? யாரு? ஸ்டாலின் கொடுத்தாரு. இந்த விவசாயிகளுக்கு இன்னைக்கு நம்ம ரேஷன் கடையில் எவ்வளவு கொடுத்தாங்க? 3000 ரூபாய் கொடுத்தாங்க. ஏன் யாருக்காக வேண்டி கொடுத்தாரு? மக்களுக்காக வேண்டி கொடுத்தாரு. ஏன் இதுக்கு முதல்ல ஏன் பண்ணல? இதுக்கு முதல்ல எத்தனையோ அமைச்சர் வந்தாங்கல்ல, ஏன் பண்ணல? நமக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தா ஆண்களுக்கு இலவச பேருந்து விடுன்னு அதே பேருந்து நாங்க விடுறோம். இப்ப நாங்க விட்டோம்ல. என்ன செஞ்சாரு? இதுக்கு முதல்ல என்ன செஞ்சாங்க? எங்களுக்கு தண்ணியே விடலங்க. கிராமத்துக்காரங்க நாங்கெல்லாம் தண்ணி இல்லாம இருந்தோம். தண்ணி இல்லாம இருந்தோம். குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. கூமாப்பட்டியில இருந்து நெடுங்கோத்துக்கு போறதுக்கு லைட் இல்ல. அத்தனை மக்களும் ஒவ்வொரு டைமும் ஒரு பொம்பளை பிள்ளை வருதுன்னா 9 மணிக்கு நாங்க போய் ஆம்பளால் போய் ஏத்துட்டு வரணும். அவன் பொண்டாட்டி அவன் பிள்ளை நாங்க போய் ஏத்துட்டு வந்து இருந்தோம். இப்ப வந்து என்ன இருக்கு? பயப்பட வேண்டியது நிலவரமே இல்லை எங்களுக்கு. அதுக்கு பாட்டுக்கு பஸ் வருது. அந்த டயத்துக்கு புறமே லைட் போட்டிருக்காங்க. பயப்படாம நாங்க பாட்டுக்கு நாங்க இருக்கிறோம். மீண்டும் ஸ்டாலின் அவரோட ஆட்சிதான் கண்டிப்பா 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 ஸ்டாலின் வருவாரு. விஜய் படம் ஆடுறதுனால எல்லாமே பிடிக்கும். இப்ப எலெக்ஷன் வந்தனால இப்ப நான் வெறுத்துட்டேன். அவரே பிடிக்கல, சப்போர்ட் வேண்டாம். அவர் எப்பயும் போலாமே நம்மள கூலியாவே இருந்திருக்கலாம். வந்து இப்ப எத்தனை மக்களை கொண்டு இது பண்ணி நாசக்காடு பண்ணி இதாகி போயிட்டாரு. இப்ப அண்ணன் வந்தாரு, கலைஞர் எல்லாம் ஆத்துல ஓட்டாலும் அளந்து ஓடுவோம்ன்றாரு. என்னைக்கு வெற்றி ஆகும்? ரெட்டலைக்கு வேண்டாம், பிரிச்சு வேண்டாம் கொடுப்பாரா தவிர விஜய் அவரா தனியா ஒன்றும் செய்ய மாட்டாரு. இதுதான் என்னோட உறுதிமொழி. அவ்வளவு ஒரு மாற்றத்தை தாங்கன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதெல்லாம் முடியாதுங்க. வேண்டாம் இவனு கத்தலாம் அண்ணன் அண்ணன் விஜய் உண்டு. ஆனா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஏன்னா எத்தனையோ கோடி மக்கள் இந்த மாதிரி பண்ணி அச்சாரக பண்ணி இதாகி போயிட்டாங்க. படத்துல ரசிகருக்கு ஆட்டம் பாட்டத்துக்கு பிடிக்கலாம். ஆனா இந்த மாதிரி கூட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணும் போது ஆனா அண்ணன் தான் சூரியன் தான் வருவாரு. ஆமா, அதனால சூரியன் தான் வருவாருங்க. நீங்க தீவிரமா விஜய் ரசிகரா இருக்கீங்க. ஏன் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன்னு நினைக்கிறீங்க? இதுல வந்து பணத்தை காசை ஏழை மக்களுக்கு இதனா வரையும் கொடுத்துருக்கலாம்ல. கட்சியில நின்றுதே பணம் கொடுக்கணுமா? சும்மா இருக்கும்போது பணம் கொடுத்து மக்களுக்கு ஜெயிச்சு வச்சிருக்கலாம்ல. எலெக்ஷன் வந்து ஜெயிக்க வைக்கணும்னு ஏன் சொல்றாரு? அப்ப இது பொய் பிராடு தானே, பாலுக சொல்லி தானே இது பண்றாரு. அப்ப தப்பு தானுங்க. அது தப்பா பையாங்க, உண்மையாங்க. அது முதல்ல நல்லது செஞ்சிருக்கலாம்ல. மக்கள்னு அரசியலுக்கு வந்தாத்தே மக்கள் தெரியுமா? விஜய் தெரியுமா? இல்லாட்டி தெரியாதா?
என்னோட அதனால எனக்கே கோபம் ஆகி போச்சு. எம்ஜிஆர் மாதிரி நானும் முதலமைச்சர் ஒரு கருத்தை வைக்கிறாங்க. கருதை இதுக்கு முன்னாடி தெரியும். அப்ப வந்து நீ மக்களுக்கு செஞ்சிருந்திருக்கலாம்ல. எலெக்ஷனுக்கு வந்து செய்யணுமா உனக்கு அப்ப இருந்தே தெரியுதுல்ல. இப்ப விஜயகாந்த் நிக்கலாம். இப்ப விஜயகாந்த் கட்சி தான் நான்லாம் அவருக்கு நான் ஓட்டு போட்டு ஜெயிப்பேன். இப்ப விஜயகாந்த் எம்டி அப்ப இருந்து பாருக்கு அன்னதானம் போட்டவர். இப்ப அவர் வந்து இப்ப விஜயகாந்த் தான் ஜெயிச்சிருப்பாரு. இப்ப சூரியன் தாங்க ஜெயிக்கும். விஜய் வர்றதுக்கு நீங்க சூரியன் கட்சிக்கு மாறிட்டீங்களா? ஆமாங்க, அதான் உண்மை. ஓகே.